கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்துட்டாலே ஃபிக் ட்ரீ இல்லாத இடத்த பார்க்கவே முடியாது. ஸோ இந்த ஃபிக் ட்ரீயோடைய வரலாறு எப்படி வந்துச்சுன்னா, 1500களில் ஜெர்மனி நாட்டுடைய அரசர் வந்து ஊர்வலம் போயிட்டுருக்கும்போது இந்த ஃபிக் ட்ரீயை பார்த்துருக்காரு. ரொம்ப பிடிச்சி போய் அதை வெட்டி அரண்மனைக்கு கொண்டு வந்துட்டாப்புல. அதுக்கப்புறம் 1521ல் ஹெலினா அப்படிங்கிற இளவரசி இந்த ஃபிக் ட்ரீயை பார்த்து ரசித்து அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து அரண்மனை வாசலில் வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் இங்கிலாந்து நாட்டுடைய இளவரசி விக்டோரியா வந்து அவருடைய காதலருக்கு இந்த ஆல்பர்ட்டுக்கு ஃபிக் ட்ரீயை வந்து பரிசாக கொடுத்தாங்க. இப்படி தான் ஃபிக் ட்ரீயோடைய வரலாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி மில்லியன்ஸ் ஆஃப் ஃபிக் ட்ரீ வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வெட்டப்பட்டு செலிப்ரேட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளாஸ்டிக்கில் கண்டுபிடிச்சி இப்போ இந்தியா அந்த மாதிரி நாடுகளெல்லாம் ஃபிக் ட்ரீயை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்துட்டாலே இந்த ஃபிக் ட்ரீயை யாரும் மறக்க முடியாது. அதில் பால்ஸு அதெல்லாம் செஞ்சு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இதோடைய வரலாறு.